அதனாலதான் அந்த ஏஜ் பேரு மெனோபாஸ்னு சொல்லுவோம். எப்ப வந்து எக் தீந்து போகுதோ 1.5க்கு கீழே இருக்கும்போது அது லோன்னு சொல்லுவோம். லெஸ் தேன் 1ன்ற போது கொஞ்சம் சிக்னிபிகன்ஸ் வந்து ஹையராவே இருக்கும். முக்காவாசி பேருக்கு ஏஎம்ஹெச் ஏன் குறையுதுன்னே தெரியாது. ஐம் டாக்டர் ஐஸ்வர்யா. நான் ஒரு கருத்தரிப்பு நிபுணர் அண்ட் மகப்பேறு நல மருத்துவர். பிரசாந்த் ஃபர்டிலிட்டி சென்டர் அம்பத்தூர் பிரான்ச்ல இருக்கேன். ஸோ இப்போ லோ ஏஎம்ஹெச்சோட என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. நம்மள்ட்ட அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ரொம்ப பயத்தோட தான் வருவாங்க. என்ன எக்கு கவுண்ட் குறைச்சலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்கு கவுண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு லேடி வந்து அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே எக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்க கருவா உள்ள இருக்கும் போதே பை அரௌண்ட் 5 months வந்து பாத்தீங்கன்னா கருவோட அளவு குறையும். ஆமா, ஆச்சரியத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அது இயற்கையா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே உங்க அம்மா கருவுல இருக்கும் போதே அந்த எக்கோட லெவல் குறையும். அது பை த டைம் யூ அச்சீவ் மெனார்கி, அதாவது பீரியட்ஸ் வரும்போது அது ஒரு பர்டிகுலர் அளவுல இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா அது குறைஞ்சிட்டே வரும். அண்ட் 40 வயசுக்கு அப்புறம் அது வேகமா குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் 40 வயசுக்கு அப்புறமா அண்ட் 50 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு லேடிக்கு ஒரு 100 எக் தான் இருக்கும். லட்சக்கணக்கான எக்ல ஆரம்பிச்சு ஒரு 100 எக்கா தான் இருக்கும். அதனாலதான் அந்த ஏஜ் பேரு மெனோபாஸ்னு சொல்லுவோம். எப்ப வந்து எக் தீந்து போகுதோ. ஆவரேஜா இந்தியன் உமன்ல மெனோபாஸ் வந்து 50 வயசுல வந்து அச்சீவ் பண்றாங்க, ஒரு ரீச் பண்றாங்க. ஸோ இந்த எக்கோட அளவு உங்களுக்கு நார்மலா பீக்ல வந்து 25ல இருந்து 35 வயசுல வந்து இருக்கும். ஸோ நார்மலான அளவுகோல் ஆஃப் ஏஎம்ஹெச் வந்து 1.5 to 3.5 நானோகிராம் per ml. ஸோ இந்த யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு வேற யூனிட்ஸ் இருக்கும், பைக்கோமோல்ஸ் per mlன்றது. ஆனால் நம்ம ஊர்ல வந்து இந்த யூனிட்ஸ்ல தான் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த அளவுகோல் வந்து 1.5க்கு கீழே இருக்கும்போது அது லோன்னு சொல்லுவோம். லெஸ் தேன் 1ன்ற போது கொஞ்சம் சிக்னிபிகன்ஸ் வந்து ஹையராகவே இருக்கும். ஸோ ஏன் வந்து இந்த ஏஎம்ஹெச் குறையும்ன்ற போது நம்பர் 1 ஏஜ். நீங்க 38 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா நார்மலாவே ஏஎம்ஹெச் வந்து குறையற மாதிரி தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்குது, அதாவது ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, இல்ல நீங்க ஏதாவது சில மெடிசன்ஸ் வந்து கேன்சருக்காக எடுத்திருந்திருக்கீங்கன்னா அதனால அளவுகோல் குறையும். சில பேருக்கு ஜெனட்டிக்காவே வந்து இந்த மாதிரி ஏஎம்ஹெச் குறைச்சலா இருக்கும். ஸோ ஜெனட்டிக் ப்ராப்ளமா நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அண்ட் முக்காவாசி பேருக்கு ஏஎம்ஹெச் ஏன் குறையுதுன்னே தெரியாது. எக்கு கவுண்ட் சீக்கிரமே வந்து குறையிற மாதிரி இருக்கும். அண்ட் 30 வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்கு கவுண்ட் ரொம்ப குறைச்சலா இருந்தது அப்படின்னா அது 1000ல் ஒருத்தருக்கு வந்து இருக்கும். அண்ட் அதை இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பாக்குறோம். 40 வயசுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்கு கவுண்ட் குறைஞ்சிருச்சு அண்ட் உங்களுக்கு பீரியட்ஸே வரல அண்ட் 2 வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணியும் எஃப்எஸ்ஹெச் வேல்யூ 25 புள்ளிக்கு மேல இருக்கு அப்படின்னா இது பேரு ப்ரீமெச்சூர் ஒவேரியன் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்கு முன்கூட்டியே தீந்து போச்சு அப்படிங்கிறது. ஸோ இதையும் நம்ம அதிகமா நம்ம பிராக்டிஸ்ல பாக்குறோம். எக்கு கவுண்ட் குறைவுங்கிறது ஒண்ணு இருக்கு, எக்கு கவுண்டே இல்லைங்கிறது ஒண்ணு இருக்குது. ஸோ இன்சஃபிஷியன்சின்றது எக்கு கவுண்ட் இல்லை. ஆனா நம்ம அதிகமா நம்ம பிராக்டிஸ்ல பாக்குறது எக்கு கவுண்ட் குறைவு, அதாவது 1க்கு கீழே 0.8, 0.6, 0.4 அந்த மாதிரி வந்து இருக்கிறது. ஸோ இதுல இந்த கம்மி ஏஎம்ஹெச் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. கம்மி ஏஎம்ஹெச் இருந்ததுன்னா உங்களோட ஏஜ் பார்ப்போம். ஏஜ் லெஸ் தேன் 35 மோர் தேன் 35. ஏஜ் லெஸ் தேன் 35 பட் ஏஎம்ஹெச் கம்மியா இருந்ததுன்னா நீங்க அந்த அளவுக்கு பயப்பட வேணாம். ஏன்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் எக் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியான்ற காம்பனன்ட் யங்கர் லேடிஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். ஏஜ் அதிகம் 35க்கு மேல நீங்க தாண்டிட்டீங்க, அந்த ஏஎம்ஹெச் கம்மியா இருக்குன்ற போது தென் த ப்ராப்ளம் இஸ் தேர். பிகாஸ் அப்போ எக் வந்து வீக்காவும் இருக்கும் அண்ட் அது பேபிக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸுமே வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ எக் எனக்கு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப என்னால இயற்கையா கருத்தரிக்க முடியாதா அப்படின்னு. ஏஎம்ஹெச் வேல்யூவை வச்சு யாருக்குமே பிரெக்னன்சியை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஈவன் 1 egg is enough to form a baby. ஸோ எந்த பேஷண்ட்டையும் உங்களுக்கு இயற்கையா நீங்க கருத்தரிக்க முடியாது அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். சான்சஸ் கம்மி அப்படின்றதா சொல்லி நம்ம அனுப்புவோம். அதே மாதிரி ஏஎம்ஹெச் இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. ஏஎம்ஹெச் டிக்ரீஸ் தான் ஆகுமே தவிர்த்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. சில பேஷண்ட்ஸ்லாம் இந்த நம்ம இயற்கை உணவுகள் நான் எடுத்தேன், எனக்கு ஏஎம்ஹெச் வந்து 0.6லேருந்து 0.7 ஆயிடுச்சு, 0.7லேருந்து 0.8 ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, லேப் வேரியேஷன்ஸ் தான். ஸோ அதனால மேஜரா வந்து இம்ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் லோனா நீங்க இம்மீடியட்டா வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது தான் நல்லது. இந்த ஏஎம்ஹெச் தான் வந்து உங்களுக்கு ஐவிஎஃப்ல நாங்க போட போற ஊசியோட எப்படி அது ஆக்ட் பண்ணுன்றதையும் நம்ம சொல்லும், எப்படி ஹவு த ரெஸ்பான்ஸ் வில் பீங்கிறதையும் சொல்ற ஒரு மெயின் ஹார்மோன். ஸோ லோ ஏஎம்ஹெச் இருந்ததுன்னா த எக் ரெஸ்பான்ஸ் அண்ட்
த குவாலிட்டி, அது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாவல் டெக்னாலஜி ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா, பிஆர்பின்னு ஒன்று இருக்குது. உங்க பிளட்டையே எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த எக்குக்குள்ள போடுறது, லாப்ரோஸ்கோபி முறையில போடுறது, இல்லாட்டியும் வெஜைனலி வந்து எக் எடுக்கும்போது, கருமுட்டை எடுக்கும்போது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரியே போடுறது. அது போட்டு முடிச்சுட்டு ஒரு 6லேருந்து 8 வாரம் கழிச்சு உங்களுக்கு கருமுட்டை அளவு இன்க்ரீஸ் ஆகிறது சில பேப்பர்ஸ்ல நிறைய ஸ்ட்ராங்காவே ஸ்டடீஸ் இருக்கு. அந்த டெக்னாலஜி இங்கேயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க சப்போஸ் வந்தீங்க இந்த மாதிரி லோ ஏஎம்ஹெச்சோடனா கண்டிப்பா இந்த ஆப்ஷனும் கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு சக்சஸ் ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி லோ ஏஎம்ஹெச் பண்ணும்போது 1 or more சைக்கிள்ஸ் ஆஃப் ஐவிஎஃப் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சைக்கிள்லயே முடியாது. ஸோ ஒரு 1 or more சைக்கிள்ஸ் ஆஃப் ஐவிஎஃப் போய் உங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. IVF சிகிச்சையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் வாய்ந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் பிரசாந்த் கருத்தரிப்பு மற்றும் மகளிர் நல மையம், செப்பெட், வேளச்சேரி, கொளத்தூர், வாஷர்மேன்பேட், அம்பத்தூர், அடையார் அண்ட் தாம்பரம்.